ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் இன்பா. மில்கிஸ்ட் பிஸ்கட்கள் இணைந்து வழங்குவோர் உங்கள் இன்பா. ஏன்னா மில்கிஸ்ட் பிஸ்கட்க்கு வந்து ஆடு பண்ணுறியா இல்லை மார்க்கெட்டிங் பண்ணுறியா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரெண்டுமே எதுவுமே கிடையாது. மில்கிஸ்ட் பிஸ்கட்டை பற்றி நான் பேச போகிறேன். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிஸ்கட்டை வந்து நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே கிடையாது. இது வரைக்கும் மீன்ஸ் இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 டைம் சாப்பிட்ருக்கேன். அது இப்போ தான் சாப்பிட்ருக்கேன். லேட்டஸ்ட்டாக ஒரு 2-3 மந்த்ஸாக சாப்பிட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து நான் அந்த பிஸ்கட்டை பார்த்ததே கிடையாது. இது சாப்பிட்றதும் கிடையாது. நார்மலாக பிஸ்கட்லாம் எப்படி இருக்கும்? சும்மா நார்மலாக கடுன்னு கடிச்சு சாப்பிட்ணும், மென்று சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அப்படி தானே இருக்கும், இல்லை நினச்சி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த பிஸ்கட் எப்படி தெரியுமா இருக்கும்? எடுத்து வாயில் வச்சோம் அப்படின்னா அப்படியே நைஸாக அப்படியே கரைஞ்சி போகும். அந்த அளவுக்கு செம்மையாக இருக்குங்க. இந்த பிஸ்கட்டை பற்றி எனக்கே தெரியாது. என்னோடய ஒய்ஃப் சொல்லி தான் எனக்கே தெரியும். அவளுக்கு வந்து இந்த பிஸ்கட் ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. அவள் சொன்னதுக்கப்புறம் தான் வந்து அது என்ன பிஸ்கட் அப்படின்னு பார்த்து நானும் வாங்கி பார்த்தா மில்கிஸ்ட் சீஸ் ஃப்ளேவர்ட் க்ரன்ச்சி லேயர்ட் கிராக்கர் பிஸ்கட்ஸ். இந்த பிஸ்கட்டை வந்து வாங்கி வந்து சாப்பிட்டு பார்த்தேன். வேறு லெவலில் இருக்குங்க. இப்போ வந்து பிஸ்கட்லேயே உனக்கு ரொம்ப பிடிச்ச பிஸ்கட் ஃபஸ்ட்டில் எது உனக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிஸ்கட் தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு வேறு லெவலில் இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து இந்த பிஸ்கட் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. நார்மலாக நம்ம வந்து எப்போதுமே கடையில் வாங்கி சாப்பிடுவோம் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி பிஸ்கட் தான் வாங்கி சாப்பிட்ருக்கேன். இந்த பிஸ்கட் வந்து வாங்கி சாப்பிட்டது கிடையாது. என் ஒய்ஃப் வந்து எப்போதுமே இது தான் வாங்கி சாப்பிடுவாலாம். இதில் இன்னொரு ஃப்ளேவர் இருக்குது, சாக்லேட் ஃப்ளேவர் மாதிரி இருக்கும். பட் அது வந்து வாங்கி சாப்பிட மாட்டேன், இது தான் வாங்கி சாப்பிடுவா. அவர் சொன்னதுக்கப்புறம் நானும் சரி வாங்கி சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு வாங்கி சாப்பிட்டு பார்த்தா வேறு லெவலில் இருக்குது. இப்போ அடிக்கடி இந்த பிஸ்கட் தான் வாங்கி சாப்பிட்டுருக்கேன். ஏன்னா பார்த்துக்கோங்களேன், இந்த பிஸ்கட் நான் மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க மட்டும் நினச்சிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால, என் ஒய்ஃபுக்கும் ரொம்ப பிடிச்சதுனால வந்து இதை நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த பிஸ்கட் வந்து நீங்களாம் சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. ஒருவேளை சாப்பிட்டு பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இல்லை இது வரைக்கும் நீங்கள் சாப்பிட்டு பார்க்கல அப்படின்னா இதை வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். செப்டோவில் கூட இருக்குது. இந்த பிஸ்கட் வந்து ரேட் வந்து 53 அப்படின்னு போட்டிருக்கு. சரி, இந்த பிஸ்கட்டை வந்து ஓப்பன் பண்ணி சாப்பிடலாம். இந்த ஃபுல் பிஸ்கட்டை நான் இப்போவே சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது, சாப்பிட முடியாது. ஆனால் பசியாக இருந்தேன் அப்படின்னா சாப்பிடலாம், அது பெரிய மேட்டர் கிடையாது. ஆனால் இப்போ நான் பசியாக கிடையாது, நான் ஆல்ரெடி சாப்பிட்டு வந்துட்டேன். என்ன சாப்பிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொங்கல், தோசை, இட்லி எல்லாமே கொஞ்சமாக மினி டிஃபன் சாப்பிட்டு வந்துட்டேன். அதனால் இப்போ வந்து நம்மளால் பிஸ்கட்லாம் ஃபுல்லாக சாப்பிட முடியாது. பட் நம்ம வீடியோவுக்காக வந்து ஒரு 2 பிஸ்கட் வாங்கி எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம். ஓகேவா? இந்த ஓப்பன் பண்ணவே எல்லாருக்குள்ள டொட்டோடைங்க அப்படின்னு கேட்குறீங்களா? எவ்வளோ அட்வான்ஸாக சொல்லுவோம், எதுவும் கேட்பேன். டொட்டோடைங் பார்த்தீங்களா? இப்படி தான் இருக்கும் இந்த பிஸ்கட். இது ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஒரு பிஸ்கட்டை மட்டும் எடுத்துக்கலாம், மற்றதெல்லாம் அப்படியே வச்சிடலாம். ஓகேவா? பார்த்தீங்களா பிஸ்கட் எப்படி இருக்குது அப்படின்றது? 50-50 பிஸ்கட் மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் கிடையாது. இது பெரிய சைஸு. அது மட்டும் இல்லாமல் மேலே எல்லாம் சர்க்கரை தூவி இருக்குது. மேலே சர்க்கரை தூவி இருக்குது. இடையில வந்து க்ரீம் இருக்குது, உள்ளே வந்து க்ரீம் இருக்குது. இதை வந்து இப்போ கடிச்சோம் வச்சுங்களேன், பார்த்தீங்கன்னா அதாவது தூளாக இருக்குது. பார்த்தீங்களா? தூள் மாதிரி அவ்வளோ மென்மையாக இருக்குது. அப்படியே சப்ளை பண்ணாமல் அப்படியே உள்ளே போயிடும். பார்த்தீங்களா? அவ்வளோ மென்மையான ஒரு பிஸ்கட்டு. நான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டதுமே வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. சொல்லப்போனால் பிஸ்கட் அப்படின்னாவே இந்த பிஸ்கட் எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு செம்மையாக இருக்குது. சாப்பிடும்போதே தூளாக கொடுத்து பார்த்தீங்களா? அவ்வளோ மென்மையான ஒரு பிஸ்கட்டு. இந்த பிஸ்கட்டை நீங்களும் வாங்கி சாப்பிட்டு பாருங்க, செம்மையாக இருக்குது. உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுங்க, அவங்களுக்கு இந்த பிடிச்சி போயிடும். இது ஒரு சாப்பிட்டோம்னு வச்சுங்களேன். ஃபஸ்ட் டைம் வந்து இது எப்படி தெரியாமல் நான் வந்து ஒரு பிஸ்கட் எடுத்து சாப்பிட்டேன். நல்லா இருக்கேன்.
ஒரு 2 பிஸ்கட் சாப்பிடலாம் அப்படின்னு எடுத்து சாப்பிட்டேன். நல்லா இருக்கே அப்படின்ட்டு சாப்பிட்டுட்டேன். 2 பீஸ் சாப்பிட்டுட்டு மிச்சத்தை வச்சுட்டேன். திரும்ப அது சாப்பிடணும்னு தோணுச்சு. ஃபுல்லாக திரும்ப எடுத்துகிட்டு வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் சாப்பிட முடிச்சிட்டேன். அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து நாக்கில் ஒட்டிக்குது. ஓகேவா? அதனால தான் நான் இந்த அளவுக்கு அப்படி பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் இதை சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள் நான் பேசுகிறதுக்கு இது ஒர்த்தா இல்லையா அப்படின்றது. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி சாப்பிட வேண்டியதெல்லாம் இல்லை. இது கடிச்சு அப்படி கடிச்சு காஃபிலையோ டீலையோ நினச்சி ஊற வச்சு சாப்பிடணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. அழகாக மெதுவாக இப்படி கொஞ்சம்னா அழகாக தூள் மாதிரி உள்ள தூள் ஆகிடுது. அப்படியே ஸ்மூத்தாக போயிடுது. மெதுவாக அப்படி சப்னாலே போதும் அப்படியே தூளாக கரைஞ்சி போயிடுது. அவ்வளோ மென்மையான ஒரு பிஸ்கட். கடிக்கும்போதே தூள் தூளாக பறக்குது. கடிக்கும்போதே தூள் தூளாக பறக்குது பார்த்தீங்களா? இப்போ ஒரு பிஸ்கட் சாப்பிட்டேன். பட் இருந்தாலுமே திரும்ப ஒரு பிஸ்கட் சாப்பிடலாம் போல தோணுது. பட் இட்ஸ் ஓகே, கொஞ்சம் நேரம் வச்சு சாப்பிடலாம். நான் சும்மா அதை பற்றி புகழ்ந்து பேசுகிறேங்க. நிஜமாவே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் நான் வந்து இவ்வளோ புகழ்ந்து பேசுகிறேன். நான் இந்த நேரத்தில் என்னோடய ஒய்ஃபுக்கு வந்து நான் மிகப்பெரிய தேங்க்ஸை சொல்லிக் கொள்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க தான் இந்த இதை வந்து எனக்கு அறிமுகப்படுத்தினாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அப்படியே இந்த மில்கிஸ்ட் பிஸ்கட் கம்பெனிக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு, ஏன்னா அவங்க தானே இதை தயாரிச்சது சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு, நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்காக உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு, இந்த வீடியோ நான் போட்டதுக்காக எனக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு நிமிஷம் போயிடாதீங்க. இது வரைக்கும் இதை நான் வந்து மில்கிஸ்ட்னு சொல்லியிருப்பேன். இது பேர் மில்கிஸ்ட் இல்லை, மால்கிஸ்ட். MALKIST மால்கிஸ்ட். ஓகேவா? மில்கிஸ்ட் கிடையாது.